அதுங்க அப்பா வேணுமோ நான் 10 பேர் அப்பாவை நிற்க முடியாது, பெற்றவரை தான் நான் நிற்க முடியும், நீங்கள் கம்னு இருங்கன்ட்டு எங்கள் அம்மாவை அடக்கி கூட்டிகிட்டு போனேன். மகளிரில் போனேன். அவளையும் கூப்பிட்டு இவளையும் கூப்பிட்டு திட்டி வான் பண்ணி எழுதி வாங்கி அனுப்பிச்சேன். 6ஆம் மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதத்துக்குள்ளே நடுப்புற எல்லாரும் சொன்னாங்க, அக்கா அவள் விட்டுட்டு போகல, மாதாவத்தில் இவங்க மீட்டிங் கண்டினியூ ஆகுது, எப்படி சொல்லி நீ மாதாவத்தில் ஒரு நாளைக்கு நான் வீட்டு வேலை நைட்டு 8 மணிக்கு முடிக்கிறோம், அன்றைக்கி 6 மணிக்கே முடிச்சுட்டு கையில் ஆட்டோ போட்டு கொடுங்க, மாதாவரம் போனோம். ஏன்டி நாங்கள் இல்லை போடுங்கன்னு. நான் இவங்களை மூளைக்கடையிலே பார்த்துட்டேன். ஆனால் இங்கேயே நில்லுங்க, ஏம்மா நீ மாதாவரம் கோயிலுக்கு தானே, இல்லை இங்கேயே நிற்கலான்னு இவங்க 2 பேர். இவர் சொல்கிறார் நான் உங்ககிட்ட பேசலை, என் பொண்டாட்டி பார்த்தாலாம் என்ன பண்ணிப்பான்னு இவர் சொல்கிறார். இல்லை உங்ககிட்ட நான் பேசணும், உன்னை நம்பி நான் கடன் வாங்கின பேசுறது, நான் கடனெல்லாம் நீ சொல்லலை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கேட்டுது? அந்த ஆட்டோ அவங்க இந்த பின் ஆட்டோவில் நான் உட்காந்துருக்கிறேன். இவங்களுக்கு நான் இருக்கிறதே தெரியல. நான் சுடிதார் போட்டுன்னு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுட்டேன். இந்த ஆட்டோக்காரி ஏங்க நிற்கிறீங்கன்னா, இல்லை என்கிட்ட லோன் வாங்கி இவங்க 2 பேர் எஸ்கேப் போயிட்டாங்க, இவங்க இருக்கிற இடம் நான் பார்க்கணும். பயங்கரமான சிஐடி வேலைலாம் பார்த்துருக்கீங்க மேடம். அவன் கடன் ஆயிடுச்சு, 2 லட்ச ரூபாய் கடன். நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு வாடகை கொடுக்கணும், சாப்பிட்ணும். நான் அப்பயே அந்த பொண்ணை நான் சொன்னேன், இதோட இவரை விட்டுடு, இவரை நம்பி தான் நான் 2 பசங்களை கையோட பிடிச்சிட்டேன். பிடிச்சோன்னே இவ போன. நான் சொன்னேன், என்ன வேலை பண்ணுறேன் நீன்னு. இல்லை நான் லோன்லாம் போட்டுக்கிட்டேன். அப்போ நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீ ஏன் சொல்லலை, ஸ்டேஷனில் இவர் உங்க கூட இருந்தார்ல, என்னான்னு கேட்டல, எதுவுமே இல்லை, விட்டு குத்துட்டு போகிற எழுதி குத்துட்டு, இப்போ நீ என்ன வேலை பண்ணுற ஜெயான்ட்டு எனக்கு கோவம் வந்து 2 அடி வச்சு. லட்சி என்னை அடிக்காத, நீ அடிக்காத, நீ பண்ணுறது பச்சை துரோகம், ஃப்ரெண்டுங்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறீங்களா, எத்தனை பேர் வாழ்க்கை நீ கேட்ட, என் வாழ்க்கைக்கு நீ கெடுக்கிறியடி, உன் பொண்ணுங்கள்லாம் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு கேஸ் கொடுக்காத, விட்டுடுங்கச்சு, உன் பொண்ணுங்க மூஞ்சி கோசம் உன்னை விட்டு அமிச்சேன், நீ மறுபடியும் இப்படி பண்ண எப்படி ஜெயா, நீ என்னை அடிச்சிட்டல, நான் வக்கீலை கூட்டின்னு வருவா, மகளிர் ட்ரெஸ்னாண்டே வா, நான் நிற்கிறேன்னு. அதே மாதிரி மறுநாள் போனேன். வக்கீல் வந்து நான் சொன்னேன், ஏமா அவங்க வீட்டுக்காரர் மேலே ஆசைப்படுறேன்னு. சார் நான் ஒன்றும் ஆசைப்படல, இந்தாங்கன்ட்டு கல்யாண சர்டிஃபிகேட் நோட்டீஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவரு திட்டினார். நீ என்னம்மா அந்த பொண்ணை பற்றி இப்படி சொல்கிற, அந்த பொண்ணு எல்லாமே முறைப்படி தானம்மா பண்ணியிருக்குதுன்னு. என்னம்மா உனக்கு பிரச்சனை, லோன் எடுத்து. நான் சொன்னேன், ஏன் சார் நான் மேலே பூச்சி குத்தல. அவரோட வீட்டுக்காரர் நினச்சாங்களா? அவங்க வீட்டுக்காரன்னு நினச்சேன் சார். எல்லாத்தையும் பார்த்தோன்னா நான் சொன்னேன், என்ன பிரச்சனை சார், எதுக்கு சார் இந்த பொம்பளை இவரை தேடி வருதுன்னா, லோன் எடுத்து கொடுத்துக்குறாங்க. ஏன் சார் நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தல, சொல்லலாம்ல, நான் லோன் எடுத்தேன், நாங்கள் செலவு பண்ணோம், கட்டணும்னு சொல்லணும்ல சார், நான் தான் சொன்னல, எதாக இருந்தாலும் இங்கே முடிங்கன்னு சொல்லி தானே சார் நான் இட்டுன்னு வந்தேன். ஏன் சார் மறுபடியும் இப்படி பண்ணாங்கன்னா, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண, நீங்க உங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்டேனே, கேட்டால் அவர் அப்படியே வாயை 3 மணிக்கு இருக்கிறார். இந்த கடைலாம் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இவரு நான் சொல்கிறாருன்னா, கடன் வாங்கி என் கையில் கொடுக்கல, ஒரு சாமியார்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தோம். எதுக்கு சாமியாருன்னா, நானே என் பொண்ணு ஆக்சிடென்ட் ஐஸா ஆகணும், எங்கள் அம்மாலாம் வந்து அவர் எது பண்ணாலும் கேட்காத அளவுக்கு ஒரு சாமியார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம். நான் சொல்ல, சாமியார் கொடுத்த 1 லட்சம் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் உன்னை அவங்க அமுச்சு விட்டு அந்த கடனை அடைச்சிட்டு இருப்பேன்னு. உன்னை வச்சு நான் கஷ்டப்படுறதுக்கு அந்த காசை வாங்கி என் கடனை அடைச்சிட்டு என் பிள்ளைங்களை நான் கையில் பிடிச்சி